குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி. அதனை நீ கேட்டே ஆக வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வத்திடமிருந்து அவசரமான செய்தி ஒன்று இந்த நேரத்திலே வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு, அம்மாவே, என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும். நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கின்றீர்களா என்று ஒரு முறை என்னிடத்தில் கேட்டு அதை பற்றி சொன்னார்கள். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று உன் அம்மா சொல்வதை நீ ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய், இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றியே சொல்ல வருகின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது இதனை நான் புரிந்து கொண்டேன். இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீ என்னிடம் சொல்லியிருக்கின்றாய் அல்லவா? அவையெல்லாம் அத்தனை சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். உன் குலதெய்வம் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள் என்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரியது. மிகவும் எளிதாக அதை தீர்த்து வைக்க விடக்கூடியதாக இல்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் என்னிடத்திலே உடனடியாக தெரிவிக்க வந்துவிட்டார்கள். என் செல்லமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கை பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றித்தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள். இன்று என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உன் குடும்பத்திற்குள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், என் பிள்ளையை தான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சொந்த பந்தம் பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்துவிட்டாய் அல்லவா? யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று அவர்களோடு நீ நம்பி சென்றாயோ, அவர்களோடு நல்ல உறவில் வந்து கொண்டிருந்தாயோ, இன்று அவர்களாலேயே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. என் தங்கமே, உன்னை அவமானப்படுத்துகின்றோம் என்பதை அவர்கள் ஒரு நாளும் ஒரு சிறு துளி அளவு கூட புரிந்து கொள்ளவில்லை. உன்னை பற்றி பேச வேண்டும், உன்னை பற்றி எப்பொழுதும் மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் உன்னுடைய குல தெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கும் அல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது? மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை எல்லாம் விரட்டியடிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகள் ஆனாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரி, ஒரு பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து
விட்டு கொடுத்து பழகிவிட்டால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து நிறுத்திவிடுவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் எது சரி என்று பட்டதோ, எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. யார் யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதனால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடிவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்று விடுமோ என்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. என் செல்லமே, சில நேரங்களில் நீ தனிமையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது. இது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே? அந்த உணர்விலிருந்து நீ மீண்டும் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இன்னொருவருடைய தலையீடு இருப்பதை நீ உணர்கின்றாய் அல்லவா? அப்படி உணரும் பொழுது அதிலே நீ முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் ஆசைப்படுகின்றோம், சொல்லிக்கொண்டும் இருக்கின்றோம். இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். என் தங்கமே, ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உருவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது கடினமான விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை என் பிள்ளை செய்ய முடியாமல் இன்று தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மாக இருக்க முடியுமா என் தங்கமே? இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. இன்றே இதோ முடிய போகின்ற விஷயம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கையை யார் கெடுத்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும். அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளை நாள்தோறும் உன்னை வாழ விடாமல் உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகின்றார்கள் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே. இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டுமல்ல, உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை நீ மனம் வருந்தி தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? உன்னால் மட்டுமல்ல, இந்த அம்மாவாலும் கூட உன்னுடைய குலதெய்வத்தாலும் கூட இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே. இனிமேலாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்று சொல்வதற்காகத்தான் உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றது. யாருடைய பேச்சிற்கும் இடம் கொடுக்காமல், யாருடைய வார்த்தையும் நீ கேட்காமல், உன்னை நம்பி இருப்பவர்களை மற்றும் நீ ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பினை மட்டும் உன் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது. ஏனென்றால் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்த உறவு, உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு, உன்னுடைய இல்லத்தில் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உறவு. ஒரு குடும்பத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய
உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ ஒருபொழுதும் காயப்படுத்தி விடக்கூடாது. அவர்களை மனிதர்களின் ஒருபோதும் நீ வேதனைப்படுத்திவிட்டு நீயும் வேதனைப்படக்கூடாது. உனக்காக இந்த அம்மா கொடுத்த பொறுப்பிலிருந்து நீ ஒருபொழுதும் வெளியேறக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. கின்ற செய்தியில் உனக்கான ஒரு முக்கியமான செய்தி அமைந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உனக்கு எதிராக சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சதியை நீ என்னவென்று இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இன்று உன்னுடைய மனசாட்சியினை தொட்டு அது என்ன பிரச்சனை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லவா? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக நான் சொல்லிவிடப் போகின்றேன். அதாவது முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க வேண்டும். அது உன் கண்களில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் அது அற்புதமான விஷயம் என்பதனையும், உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதை உறுதியாக நீ உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாக்கு என்பது உன் வாழ்க்கையில் மிக முக்கியம். இதை நீ தவறவிட்டு விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் குழந்தையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலேயே குத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அத்தனையும் பார்த்து பார்த்து அதையெல்லாம் நீ செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என்று எனக்கு சொல். நீ ஒரு சில விஷயத்தை என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில்
கெட்ட பேராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு சில விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் விழித்து கொண்டு பல விஷயத்தை செல்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் பெரிய விஷயமா என்று, இதை செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுகின்றார்கள். நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளையெல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டார்களே என்று அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவிகளையெல்லாம் செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோன்றி இருக்கின்றார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத காரணங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக எறிந்து பேசிவிட்டார்கள். அதையெல்லாம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ எந்நாளுமே செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து உன்னை ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உங்கள் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் நீ திரும்ப திரும்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் நீ திருந்துகின்றாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்ட பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. எப்பொழுதுதான் திருந்தப் போகின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியாய் இருக்கின்றாய் அல்லவா? அந்த விரக்தியில் இருந்துதான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ உண்மையானவள், நேர்மையானவள். இது எல்லாம் இந்த வராகி அம்மாவிற்கு தெரியும். அந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன்னுடைய இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை நான் இங்கு தேடி வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்துமே தர்மம். நீ செய்தது அனைத்துமே உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ இன்று முழுமையாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும்